இது போர் வாளாகும். எதையும் வெட்டி வீழ்த்தும் வல்லமை உடையது இது. சத்துருக்களை நிர்மூலம் செய்வதில் தேர்ந்தது. மறுபுறம் இக்கேடயம் எந்த தாக்குதலையும் தாங்கும் திறன் கொண்டதாகும். சத்ருவின் தடுக்கும் கவசம், பாதுகாப்பு அரண் இது. இவை இரண்டின் செயல்களும் வேறு, இவற்றின் உத்தேசமும் வேறு. எனினும் இரண்டின் ஆதாரமும் ஒன்றே ஆகும். இரண்டும் உலோகத்தால் ஆனது. உலோகத்தை உருக்கிச் செய்ததே இந்த வாள். அதே உலோகத்தால் ஆனதே இந்த கேடயம். இவ்வாளின் உத்தேசம் தாக்குதலாகும். கேடயத்தின் உத்தேசமோ பாதுகாப்பு. வேறுபாடுதான் என்ன? இவற்றினை வேறுபடுத்துவது சிந்தனையே. சிந்தனை உண்மையின் சொரூபத்தில் நம் முன்னர் தன்னை வெளிப்படுத்துகின்றது. சிந்தனையால் உருவாகும் பொருட்களால் திருப்தி ஏற்படாது. எனினும் சிந்தனை ஒருவரது அடையாளத்தினை உருவாக்குகின்றது. சிந்தனையால் உருவாகும் பொருட்களை இந்த சிருஷ்டியை அழிக்கவும் பிரயோகிக்கலாம், அல்லது அதே பொருட்களை கொண்டு சிருஷ்டியை மேம்படுத்தவும் செய்யலாம். நிர்ணயம் தமதேயாகும். எனது கருத்து யாதெனில், எனது சிந்தனை யாதெனில், இந்த சிந்தனை எனும் ஆற்றலை நாம் நல் அன்புடன் இணைக்கலாமே. அந்த சிந்தனையில் அன்பையும் புகுத்தலாம் அல்லவா? அதன் பின் அந்த காதலே சத்திய சுரூபமாய் உங்கள் முன் தோன்றலாம். ராதா ராதா.